ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அது கன்மலையின் தேனை போல் இருக்கிறது என்றார். நான் இந்த கருத்தை அடிக்கடி அநேக முறை கூறியிருக்கிறேன். பண்டைய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அதை கூறின போது கன்மலையின் தேனை போல் இருக்கிறது என்று கூறினான். தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்தபடியால் அவன் ஒரு சிறு பையை வைத்திருந்தான். அவர்கள் தங்களுடைய பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு அதில் எப்பொழுதுமே தேனை சுமந்து செல்வார்கள். பாலஸ்தீனாவில் இருந்த போதிலும் பண்டைய மேய்ப்பர்கள் அதை செய்கின்றனர். அவர்களுடைய ஆடுகள் சுகவீனமாய் இருக்கும் போது அதன் பின்னர் முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவன் கீழே கையை நீட்டி இந்த தேனில் கொஞ்சம் எடுத்து அவனதை எடுத்து அந்த பாறையின் மேல் ஒரு சுண்ணாம்பு கல்லின் மேல் தேய்க்கிறான். செம்மறியாடு அந்த தேனை விரும்புகிறது. எனவே அது அந்த தேனை கண்மலையிலிருந்து நக்குகிறது. சுகவீனமான ஆடுகளை சுகப்படுத்தும் சுண்ணாம்பு கல்லை குறித்த ஏதோ ஒன்று உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றிரவு எங்களிடம் ஒரு முழு பை நிறைய தேன் உள்ளது. நாங்கள் அதை கிறிஸ்து இயேசுவாகிய அந்த கண்மலையின் மேல் வைக்கப் போகிறோம். சுகவீனமான ஆடுகள் நக்கப் போகிறது. நீங்கள் நிச்சயமாக குணமடைவீர்கள். அது சரி, நக்குங்கள், நக்குங்கள், நக்குங்கள். தேனை நக்கும் போது ஏன் நீங்கள் நிச்சயமாகவே சுண்ணாம்பு கற்களை உட்கொள்வீர்கள். அது நிச்சயமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் அதை சபையின் பேரில் வைக்கப் போவதில்லை. நாம் அதை கிறிஸ்துவின் பேரில் வைக்கப் போகிறோம். அது உண்மை. காரணம், மற்றெல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களையும் போலவே சுகமளித்தலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ஆமேன்.